ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பொள்ளாச்சியிலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மங்கி ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டுருக்கோம். மங்கி ஃபால்ஸ் வந்து இப்போதைக்கு கவியருவி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து தமிழில் கவியருவி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த வால்பாறை ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட் வரும். இங்கே செக் போஸ்ட்டில் வந்து ஒரு காருக்கு வந்து 50 ரூபாயும் ஒரு நபருக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய இப்படி ஒரு வியூ வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டேமு. இந்த டேமினுடைய அழகான தோற்றத்தை வந்து நீங்கள் உங்கள் கார் வந்து ஓரங்கட்டி நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 கிலோமீட்டர் போனீங்கன்னா போதும், அந்த கவியருவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கி ஃபால்ஸ் வந்து வந்துடும். அதை வந்து இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் அந்த செக் போஸ்டெல்லாம் தாண்டி கவியருவி அப்படிங்கிற இந்த மங்கி ஃபால்ஸுக்கு வந்து வந்தாச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கவியருவியினுடைய என்ட்ரன்ஸு. இங்கே போர்டு வந்து நம்ம கிளியராக பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து மங்கி ஃபால்ஸ், அதாவது குரங்கருவின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கவியருவின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. ஒரு நபருக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, மற்ற எல்லா ஃபால்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து அந்த ஃபால்ஸ் அப்போ ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ அந்த மாதிரி நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அவ்வளோ தூரம் நடக்கவே வேண்டியதில்லை. நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து சும்மா வயதானவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நீங்கள் இந்த கவியருவி வந்து ரீச் பண்ணிடுவீங்க மங்கி ஃபால்ஸை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம்தான் அந்த ஃபால்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நாங்கள் வந்து அடிக்கடி வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். இங்கே வந்து குளிச்சுட்டு போவோம். சரி, இந்த வருஷம் வந்து நவம்பர் மாதத்தில் இங்கே தண்ணி வந்து நல்லாவே வரும். ஸோ வந்து அதை பார்க்கலாம், போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனுடைய ரம்மியமான காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி காலங்களில் வந்து நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா வரும். ஸோ குளிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். வாய்ப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் இந்த கவியருவியில் போயிட்டு ஒரு குளியலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க உங்களோட ஃபேமிலியோட. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வெயில் காலத்தை தவிர மற்ற எல்லா நாட்கள்லேயும் வந்து தண்ணி வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வெயில் காலத்துலேயுமே ஒரு சில நாட்களில் தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு வந்து வந்துட்டு தான் இருக்கும். பட் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து மற்ற எல்லா நாட்களையும் வந்து நீங்கள் போய் தாராளமாக குளிக்கலாம். இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். குழந்தைகளுக்கு வந்து கீழே இந்த மாதிரி குளித்து விளையாடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி, குளம் மாதிரி இந்த மாதிரி இருக்குது. அங்கேயும் வந்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து பெண்கள் உடை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு பிளேஸும் இருக்குது, ஆண்கள் உடை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு பிளேஸும் இருக்குது. நீங்கள் குளிச்சுட்டு அந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக உடை மாற்றக்கூடிய இடம் இருக்குது. ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் ரோட்லேருந்து, அதாவது நீங்கள் கார் பார்க்கிங் பண்ண இடத்துலேருந்து ரொம்பவே பக்கத்தில் இந்த ஃபால்ஸை வந்து நம்ம போய் ரீச் பண்ணலாம். ஸோ வாய்ப்புகள் எப்பொழுதெல்லாம் கிடைக்குதோ அப்போ போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த வழுக்கல் பாறையில் வந்து எல்லோரும் எப்படி வழுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து முதல்ல இதில் யாரும் வழுக்காமல் தான் இருந்தாங்க. இப்போ தண்ணி நிறையா வர்றனால அந்த பாறையில் வந்து தண்ணி படிஞ்சு போகிறனால அதுலேயே வந்து நிறைய பேர் சரிக்கு விளையாண்டுருக்காங்க. அதில் நாங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த ஃபீலும் வந்து சூப்பராக இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த உடை மாற்றக்கூடிய இடத்த வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த லேடிஸ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம். இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தலையில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு ஷாம்போ, சோப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியை வந்து மாசுபடுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து ஆண்கள் உடை மாற்றக்கூடிய இடம். அதையும் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்து புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபால்ஸ் ஒன்று, அதே மாதிரி திருமூர்த்தி ஃபால்ஸும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் போயிட்டு அதில் குளித்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வால்பாறை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவியருவியை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா வால்பாறையினுடைய அந்த ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு சரியான நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாதி தூரம் வால்பாறைக்கு கூட
நீங்கள் போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரக்கு வாய்ப்பு இருந்தால் அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இப்போ நான் ஃபால்ஸை வந்து பக்கத்தில் காமிச்சிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் பெயர் விஜய் பிரபாகர், என்றும் உங்கள் அன்பு நண்பன். இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.